ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிமிதா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாலக் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாலக்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் அலசி வச்சுருக்கிற பாலக்கை இதில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் வெந்தால் போதும், அதிகம் வேக வேண்டாம். அதிகமாக வெந்தால் குழஞ்சிரும். அதனால் 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டூ மினிட்ஸ் வெந்ததும் எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். ஐஸ் வாட்டர் இருந்தால் ஐஸ் வாட்டரில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயே போட்டுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி போடுறோன்னா அப்போ தான் க்ரீன் கலரில் இருக்கும், இல்லைன்னா வேக வச்சது கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். வேக வச்சது தண்ணியில் போட்டு வச்சதை நல்லா பால் மாதிரி புழிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் சீரகம், பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பட்டரை க்யூப் சைஸில் கட் பண்ணிடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட வேண்டாம், மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் கேர்ஃபுல்லாக கிண்டி விடுங்க, ஏன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவியை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். கொதிச்சதும் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதில் ஆட் பண்ணி கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவியில் கொஞ்ச நேரம் பன்னீர் வேகட்டும். நல்லா வெந்ததும் இது சூடான சப்பாத்தி, நான், ரொட்டி, ஜீரா சாதம், இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷன். ஸோ நீங்களே இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.